இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. அதாவது இனியா வந்து கொஞ்சம் இதெல்லாம் வாங்கணும், ஸ்டேஷனரி சாமான்லாம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோபி என்ன பண்ணுறாரு, மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்து இப்போ அம்மா அப்பா எல்லோரும் ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க, இப்போ பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர்றாரு. அப்போ பேசி அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியாக பேசணுமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இரு கோபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு செலியனோட குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவர் கேட்குறார் கோபி, ஏம்மா நாளைக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷனா செலியனோட குழந்தைக்கு? ஆமாம், இது உனக்கு தெரியாதா? தாத்தா ஆகிட்ட இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. ஈஸ்வரி கேட்குறாங்க. அப்பா இனியா கேட்குறாங்க, அப்பா டேடி தாத்தாங்கிறது கூட க்யூட்டாக இருக்குல்ல டேடி அப்படிங்கும்போது, ஆமாம்மா தாத்தா ஆயிட்டான் உங்கள் அப்பன் தாத்தா ஆயிட்டான்ட்டு தாத்தா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இதையே 10 வாட்டி சொல்கிறாரு. அப்படியே கூனி குறுகி போய் கோபி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இனியா பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா கூட நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இனியாம்மா நான் கூட ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், வரியா நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இனியா வந்து பாக்யாவை பார்க்குறாங்க. பாக்யா ஒன்றுமே சொல்லலை, அவர் அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ இனியா கிட்ட கேட்குறாரு, கோபி கேட்குறாரு, ஏம்மா இனியாம்மா இதை கூட படிக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பாலாம் இருக்கா அப்படின்னு. பெரிய பெரிய இது தம்பி தங்கச்சி தான் இருக்கிறாங்கப்பா, சின்ன குழந்தைங்க எல்லாம் இல்லை, சின்ன குழந்தைங்க இல்லாமல் இருக்கும் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா இருந்தால் என்ன, அதாவது இடுப்பில் தூக்கி வச்சுக்கிற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கூட இதாக இருக்காது, அசிங்கமாக இருக்கும் டேடி. அதாவது நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் 18 19 வயசாக இருக்குது, நாங்கள் வந்து குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு இருந்தால் அசிங்கமாக இருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது திருப்பி அதையே கேட்குறாரு. கேட்கும்போது டேடி இதெல்லாம் விடுங்க, நீங்கள் அம்மாவுக்கு செஞ்சது பெரிய துரோகம் தானே டேடின்னு நெத்தி அடிக்கிறாங்க இனியா. பெரிய துரோகம் டேடி நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு செஞ்சது. அம்மா பாவம் இல்லையா, அதை பற்றியெல்லாம் நினைக்காம உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு வந்துட்டீங்க கொஞ்ச நேரத்தில். ஏன் நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் மையும் இங்கே அழைச்சிட்டு வர போகிறீங்களா? அப்படிலாம் ஒன்று செய்யாதீங்க, நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா நான் வந்து வீட்டிலே இருக்க மாட்டேன், ஹாஸ்டலில் போய் தங்கிடுவேன், இல்லாட்டி நீங்கள் அங்கே போங்க அப்படின்ட்டு இனியா வந்து கோபிக்கிட்ட சொல்கிறாங்க. இனியா கேட்ட கேள்வியிலேயே கோபி வந்து அப்படியே வந்து கூனி குறுகி போயிட்டாரு. வெக்கமாக போயிடுச்சு அவர். இனியா வந்து இந்த மாதிரி கேட்டதுனால, அம்மாவுக்கு செஞ்சது நீங்கள் துரோகம், அம்மாவுக்கு செஞ்சது நீங்கள் பாவம் அப்படின்னு சொன்னதுனால, அம்மா என்ன தான் பாவம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல, அதுலேயே வெக்கிச்சு போயிட்டார் அவர். வெக்கமாக போயிடுச்சு அவருக்கு. அவர் கேட்ட கேள்வி, அதாவது இனியா கேட்ட கேள்வியில் வெக்கமாகி தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இப்போ மறுபடியும் திருப்பியும் கேட்குறாரு, ஏமா இனியாமா ஒரு குழந்தை வந்தால் எப்படி இருக்கும் நம்ம வீட்டுக்கு? அதான் வந்துருச்சு டேடி, ஜென்னி அக்காவுக்கும் ஒரு குழந்தை இருக்குது, அமிர்தா அக்காவுக்கும் ஒரு குழந்தை இருக்குது, இனிமேல் யாருக்கு டேடி குழந்தை பிறக்கும்? உங்களுக்கு பிறக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் டேடி, நான் ஒன்று கேட்குறேன், ஆம்பளைங்க எப்படி டேடி பிள்ளை பெற்றுக்குவாங்க? பொம்பளைங்க தான் பிள்ளை பெற்றுக்குவாங்க அப்படின்ட்டு இனியா வந்து அவங்க அப்பாட்ட வெக்கமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த ஆளும் வெக்கமே இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்காரு இனியாட்ட போய். இப்போ எப்படி தான் பேசுகிறது இனியாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் இனியாவுக்கு வந்து நல்லா சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அப்போ பழனிசாமி சாரோட வந்து அக்கா பையன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீ யாருடா இங்கே வந்து நிற்கிற, போன்னு விரட்டி அடிக்கிறாரு. இப்போ எப்படி சொல்ல போகிறாருன்னு தெரியல. இப்போ ஜென்னியோட குழந்தைக்கும் வந்து இது வந்துருச்சு, பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்துருச்சு. இங்கே என்னென்னா ஜென்னி வந்து மறுபடியும் சந்தேகப்படுறாங்க செலியன் பேரில். இது மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை நிலைக்காது. ஆனால் சும்மா அந்த மாலினியை பற்றி பேசி அவரை வந்து இரிட்டேட் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப சங்கட்டமாக இருக்குது செலியனுக்கு. செலியன் ரொம்ப சங்கட்டமாகி, ஏன் ஜென்னி இந்த மாதிரி படுத்தி எடுக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இங்கே எழில்கிட்ட அமிர்தா சொல்கிறாங்க, நம்மளும் ஒரு குழந்தை பெற்றுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்போ பார்த்தாலும் குழந்தைன்னு இதே சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஏன்னா குழந்தை வந்து கடையில் வாங்குற பொருளா? நீ சும்மா இரு, நம்ம எப்போ பெற்றுக்கணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. இது வந்து ஈஸ்வரி வந்து காது கொடுத்து கேட்டுடுறாங்க. அப்போ ஈஸ்வரி பாட்டி தன்னாலே நினச்சிக்கிட்டு போகிறாங்க, இவன் எதுக்கு குழந்தை வேணாங்கிறான், ஒரு சமயம் அமிர்தாவை பிடிக்கலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறாங்க. அவங்க ஒன்று நினைக்கிறாங்க, இங்கே எழில் ஒன்று நினைக்கிறாரு.